தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள். பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, கை தட்டுறது உண்மையா இருந்தா கண்டிப்பா நடக்க செய்கை கரெக்டா இருக்கணும்னு சொன்னாரு. ஆமாவா? நீங்க பாடுறது உண்மையா இருந்தா உங்க வார்த்தையோட சத்தமும் இருக்குமா? இப்ப நான் வாய முடியும், நீங்க பாடுங்க. பாஸ்டர் சொன்னார் தானே, ஸ்கூல் டீச்சர் நடத்துகிற மாதிரி தான் பாடி சொல்லிகிட்டே இருக்கும்போது சொல்ல மாட்டீங்க, விட்டுட்டா மாட்டிக்குவீங்க. இப்போ நம்மளை மாட்டெல்லாம் வைக்கல. ப்ளீஸ் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா என்ன அறியாமல் நான் சொல்லும்போது தான் எனக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவரை என்னால் பார்க்க முடிஞ்சு, என்னை சுற்றி இருக்கிற தேவதூர்களுடைய வல்லமையை பார்க்க முடிஞ்சு, என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்க முடிஞ்சு, அநேக பாவங்களை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்களும் அதை சாதிக்க போகணும். ஆமே. கர்த்தரத்தோட ஆயத்தமாக கண்களை மூடிக்கோங்க. நல்ல சத்தமாக சொல்லுவோம், உங்கள் முழு பலத்தில் சொல்லுவாங்க. ஏன் உச்சந்தல தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகளில் எல்லாம். ஏன் உச்சந்தல தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகளில். ஏன் உச்சந்தல தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகளில் எல்லாமே. ஏன் உச்சந்தல தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகளில் என்னை நிரப்பட்டும் உங்க மேலான அபிஷேகம். என்னை மூடட்டும் உங்க மேலான மகிமை. இதை மறுபடி திரும்ப பாடுவோம். என்னை நிரப்பட்டும் உங்க மேலான அபிஷேகம். என்னை மூடட்டும் உங்க மேலான மகிமை. அபிஷேகத்துக்கும் மகிமைக்கும் சில அடையாளங்களை கர்த்தர் காட்டியிருக்கிறார். ஆனால் இதுதான் அப்படின்னு ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை ஆண்டவர் இன்னும் சொல்லவே இல்லை. நான் நம்புகிறேன், நீங்கள் கண்ணை மூடி முழு இருதயத்தோடு உங்கள் கைகளை உயர்த்தின பார்க்கலாம். என்ன நிரப்பட்டும் மேலான அபிஷேகம். சொல்லுங்கள், என்ன நிரப்பட்டும் மேலான அபிஷேகம். வசனம் சொல்றது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுபடிக்கே உங்களை அழைத்திருக்கிறேன். உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க மேலானவைகளை நாடுபடியான அபிஷேகத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி, பரலோகத்திலிருந்து என்னை பரிசுத்தத்துக்கு நேராய், என்னை கர்த்தருடைய வழிகளுக்கு நேராய், கர்த்தருடைய பலத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு வல்லமை உணர்கிறேன். நல்லா உணர்கிறேன். நல்ல கைகளை தட்டி, உற்சாகமா கைகளை தட்டி, உற்சாகமாய் முழு பலத்தோட கைகளை தட்டி, ஆவியானவருடைய பலன் சிலருடைய சரீரத்தை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் நாடி நரம்புகள் இரத்த நாளங்கள் ஒவ்வொரு சதை பகுதிகளிலும் எல்லா பலவீன பகுதிகளிலும் கர்த்தருடைய கரம், விடுவிக்கும் கரம், பலப்படுத்தும் கரம், சத்துவத்தின் கரம் இறங்குகிறது. மேலான அபிஷேகம். மென்மையானவரை பார்த்து சொல்லுங்க, என்னை நிரப்பட்டும் மேலான. மறுபடியும் இன்னொரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சிலர் அழுது கூட கேட்கலாம், ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற அபிஷேகத்தை சீக்கிரம் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனா பரலோகத்திற்கு அபிஷேகம் ஈஸியா கிடைக்குது. ஆண்டவரே எனக்கு அந்த பரலோக அபிஷேகத்தை தாங்கப்பா. என்ன நிரப்பட்டும். இங்க இருக்கிற சபையை நிரப்பட்டும். இங்க இருக்கிற சின்ன தம்பி தங்கச்சியை நிரப்பட்டும்பா. ஒரு காற்று போல கர்த்தர் இந்த இடத்துல வீசப்படுவீராக. ஆவியானவர் காற்றாய் ஆண்டவரை வீசப்பட்டீரே, காற்றாய் வீசப்பட்டீரே. 120 பேர் கூடின இடத்துல, மாடியில கூடின இடத்துல கர்த்தர் ஒரு அசைவை காற்றாய் கொண்டு வந்தீர். ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வர்றதுக்காய் நன்றின்னு சொல்றவங்க காற்று வீசுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு தென்றல் போன்ற ஒரு காற்று உங்க மேல வீசுகிறது. நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் காற்றாய் இறங்கி இருக்கிறார். மேலான அனுபவங்களை, மேலான அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே. நிரப்புதலின் அனுபவத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு அபிஷேகம் வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு பலப்படுத்துகிற சத்துவங்களுக்காய் அன்பின் பரலோக பிதாவை நசனாக இயேசுவின் நாமத்தினால வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முழு பலத்தோட முழு உள்ளத்தோட உங்களை அன்பு கூட கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பலத்தில் இல்லைப்பா, உங்கள் பலத்தை நம்பி ஆராதிக்க, உங்கள் பலத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்து கிருபை கஷ்டம் மீதியான பகுதி